வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய நாங்கள் கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுகுணா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. மாதம் 8500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காடு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. தென்னந்தோப்பு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம்தான் பார்த்துட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 தம்பிங்க, அவங்களாம் படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால ரொம்ப வருடமாக பிரிந்திருந்தவங்க நிரந்தரமாக விவாகரத்தை வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய வசதியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாவே போதும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும் மற்றபடி கல்யாணத்துக்கு வேண்டிய சிறுசனத்தெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் கண்மணி, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்இ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்க தான் சொல்லியிருக்காங்க. பிடித்தம் போக 15,000ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேட்டூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கங்கே பிளாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்கன்னே சொல்லலாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் திருமணம் முடிச்சுட்டு அவர் தனியாக இருக்காருங்க. அவர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதுனால இவங்களுக்கு இப்போது வரன் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஓரளவு ஒரு டிகிரியாவது, அதாவது எம்இ இந்த மாதிரி ஒரு டிகிரி முடித்த மாப்பிள்ளையாக இருக்கணும், நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வசதி ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு எங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஒரு காடு ஒரு 50 சென்ட் எழுதி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே உங்களுக்கு வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. நீங்களே நேரடியாக மணமகள் வீட்டாரிடம் பேசலாம். இது போன்ற இலவச வரங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.